சிறுவர்களை பல விஷயங்களில் இருந்து பாதுகாக்க ஒவ்வொரு நாடுகளும் முயற்சிகளை எடுத்து வருகின்றது. இப்போது இங்கிலாந்து செய்திருக்கின்ற ஒரு முயற்சி என்பது உலகத்துல எல்லா நாடுகளிலும் இருந்தால் நல்லது என்று பெற்றோர்கள் சொல்லும் அளவுக்கு ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கமாக இந்த காலப்பகுதியில உங்களுடைய போக்குவரத்து வாகனங்கள்ல உங்களுடைய குழந்தைகளை தனியா அமர்த்தி விட்டு வெளியில் எங்கேயாவது போய் வரக்கூடிய பெற்றவர்களாக இருந்தால், உறவினர்களாக இருந்தால், கண்டிப்பாக இன்றைய இந்த காணொளி முழுவதையும் பாருங்க. அது எந்த அளவுக்கு பெரிய அபாயத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்ல காத்திருக்கின்றேன். அதே நேரம் நீங்க பிரான்ஸ் இல்லாவிட்டால் பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போக முயற்சி செய்கின்றீர்களாக இருந்தால், சில நடைமுறைகளை இப்போது செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த 2 நாடுகளிலும். அதுவும் குறிப்பாக பிரான்சும், பிரிட்டனும் இணைந்து ஒரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திருக்கின்றார்கள். இந்த ஒப்பந்தம் என்பது புலம்பெயர்ந்தவர்களை கட்டுப்படுத்துவதற்கு முன்னெடுக்கப்பட போகின்ற ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இருக்கிறது. இன்னொரு பக்கமாக உலக நாடுகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போர் சூழல் என்பது பொருளாதார ரீதியாக தாக்கம் செலுத்துகின்ற நேரம். பிரான்ஸ் மிகப்பெரிய, மிக மோசமான பொருளாதார சரிவை சந்திக்க போகின்ற ஒரு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்கள் சம்பந்தமாக இந்த காணொளியில பார்க்க போகின்றோம். தொடர்ச்சியாக காணொளியை அவதானியுங்கள். இப்ப இருக்கிற காலப்பகுதியில உலகத்துல பல்வேறு பிழையான பழக்கவழக்கங்களுக்கு பிள்ளைகள் அடிமையாகி வருகின்றார்கள். இதை கட்டுப்படுத்துறதுக்கு, அதுவும் குறிப்பாக போதைப்பொருள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று இங்கிலாந்து ஒரு அதிரடியான நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. 2009ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் திகதி அதுக்கு பிற்பட்ட ஆண்டுகள்ல பிறக்கின்ற குழந்தைகள் இனி வருகின்ற நாட்கள்ல புகைத்தல் பயன்படுத்த முடியாது என்று ஒரு தடையை போற்றுகின்றார்கள். அந்த தடை எப்படி அமுல்படுத்தப் போகின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த தடை எப்படி அமுல்படுத்தப்பட போகின்றது என்றால், புகைத்தல் மற்றும் வேப்ஸ் மசோதா என்று சொல்கின்ற ஒரு சட்ட நடவடிக்கை என்பது கொண்டு வரப் போகின்றார்கள். ஒரு மசோதா கொண்டு வரப் போகின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் சாதாரணமே உலக நாடுகளில் இருக்கின்ற பெரும்பாலான நாடுகள் 18 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு புகையிலை பாவனையோ, போதைப்பொருள் பாவனைக்கு தடை விதித்திருக்கின்றது. எனவே இந்த 18 வயதை எல்லையாக கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் 18 வயதோடு மேலதிகமாக ஒவ்வொரு ஆண்டுகள் மாறுகின்ற நேரம், ஒவ்வொரு வயதை அதிகரிப்பதன் மூலமாக 2009க்கு பிறகு பிறக்கின்ற எந்த ஒரு குழந்தையும் புகைத்தல் பயன்படுத்தாத, போதைப்பொருள் பயன்படுத்தாத ஒரு சமூகமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த மசோதாவின் புதிய யோசனையாக, புதிய திட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே இப்ப 18 வயதில் இருப்பவர்கள், 2009ஆம் ஆண்டு பிறந்தவர்கள் இனி வருகின்ற நாட்கள்ல இந்த புகைத்தலை பயன்படுத்துவதோ, இல்லாவிட்டால் இந்த வெப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பொருளை பயன்படுத்தவோ முடியாது என்ற ஒரு சட்டமாக, இது இறுக்கமான ஒரு சட்டமாக கொண்டு வரப்போகிறார்கள். இதுக்கு பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புகையிலையை விற்பனை செய்யக்கூடிய நபர்கள், இல்லாவிட்டால் இந்த வெப்ஸ் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் 2009க்கு பிறந்திருக்கின்ற எந்த ஒரு சிறுவர்களுக்கும் இந்த பொருளை நீங்கள் விற்பனை செய்ய முடியாது என்பதாகவும், அதுக்கு குறிப்பாக நீங்க பாடசாலைகளோ, விளையாட்டு மைதானங்களோ, இல்லாவிட்டால் இந்த வைத்தியசாலைக்கு முன்பாகவோ இந்த பொருட்களை விளம்பரப்படுத்தவோ, இல்லாவிட்டால் பயன்படுத்தவோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் விளம்பரப்படுத்தக்கூடிய சமயங்கள்ல குழந்தைகளை, சிறுவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில நீங்க இத விளம்பரப்படுத்தக்கூடாது. இதை கண்காணிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கான சில நியதிகள் இந்த சட்ட மசோதா மூலமாக கொண்டு வரப்போகின்றார்கள். இது மிக முக்கியமாக ஒரு நல்ல விடயம் என்று அந்த நாட்டினுடைய சுகாதார செயலாளர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன விஷயம் "வரமுன் காப்போம்" என்று சொல்கின்ற விடயம் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது வரவேற்கத்தக்க கூடிய விஷயம். இதன் மூலமாக ஒரு போதைப்பொருள் இல்லாத, புகைத்தல் இல்லாத ஒரு கலாச்சாரத்தை இங்கிலாந்துல உருவாக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த மசோதா வந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மசோதா சரியான முறையில சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு உயிர் காக்க வேண்டும் என்பதற்காக இது சரியான முறையில நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். எனவே 3ஆம் சார்லஸ் அவர்கள்ட்ட முறைப்படி இது கையளிக்கப்பட்டு அவர் கையொப்பமிட்ட உடனடியாக இந்த சட்டம், இந்த மசோதா அமுலுக்கு வரப்போகிறது. இந்த விடயம் உலக நாடுகளிலேயும் கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் பல இடங்கள்ல போதைப்பொருள் பாவனை அதிகரித்து பெரும்பாலாக பாதிக்கப்படுவது சிறுவர்கள். சிறுவர்களை இலக்காக கொண்டுதான் பல நாடுகள்ல போதைப்பொருள் வலையமைப்பு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இங்கிலாந்துல கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்ட மசோதா என்பது உண்மையிலேயே உலகத்துல பல நாடுகளுக்கு அமுல்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னொரு பக்கமாக இந்த வாகனங்கள்ல நீங்க பயணிக்கின்ற நேரத்துல ஏதாவது பொருட்கள் வாங்கவோ, இல்லாவிட்டால் ஏதாவது அலுவல் இருக்கின்றது என்ற காரணத்துக்காக வாகனங்கள்ல உங்களுடைய பிள்ளைகள அமர செய்துவிட்டு, தனியாக அமர செய்துவிட்டு, நீங்க வெளியில போய் வரக்கூடிய நபர்களாக இருந்தால், இப்போது கனடாவினுடைய டொரண்டோ பகுதியில நடந்திருக்கின்ற ஒரு சம்பவம் இதுக்கு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. கனடாவினுடைய டொரண்டோ பகுதியில ஒரு பெற்றவர்கள் தங்களுடைய குழந்தையை, சிறு வயது ஒரு குழந்தையை வாகனத்துக்குள்ள வைத்துவிட்டு அவர்கள் வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறார்கள். நீண்ட நேரமாக அந்த குழந்தை அந்த வாகனத்துக்குள்ள இருந்திருக்கிறது. கடந்த திங்கட்கிழமை மாலை இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கின்றது. இதை அவதானித்திருக்கின்ற அயல்ல இருந்தவர்கள் உடனடியாக காவல்துறைக்கு
தகவல் அளித்திருக்கிறார்கள். இப்படி வாகனத்துக்குள்ள ஒரு குழந்தை சிக்கி இருக்கின்றது. அந்த குழந்தை இறக்கும் தருவாயில் இருக்குது அப்படின்னு சொல்லி காவல்துறையிட்ட ஒரு மாலை 4:45 மணி அளவில் முறைப்பாடு செய்யப்படுகிறது. உடனடியாக அங்கு வந்திருக்கின்ற காவல்துறை குழந்தைய அந்த காருக்குள்ள இருந்து வெளியில எடுத்து வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிகிச்சை மேற்கொள்வதற்கு முன்பாகவே அந்த குழந்தை உயிரிழந்திருக்கிறது. இது தொடர்பான சம்பவம் இப்போ பதிவாகி இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதே நேரம் இந்த குழந்தை வாகனத்துக்குள்ள ஏன் இருந்தது? எவ்வளவு நேரமா அதனுடைய பெற்றோர் அந்த குழந்தைய வாகனத்துக்குள்ள இருக்க வச்சு சென்றிருக்கின்றார்கள் என்று சார்ந்து தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் சொல்கின்ற விஷயம், இப்ப இருக்கிற காலப்பகுதியில அதிகமான வெப்பமான காலப்பகுதியாக இருக்கிற சூழ்நிலையில, குழந்தைகளை வாகனங்களுக்குள்ள தனியாக அமர செய்துவிட்டு வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால், இப்ப இருக்கிற சூழ்நிலையில அப்படி செய்வதன் மூலமாக குழந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இதனால் இறக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. எனவே வாகனங்களில் குழந்தைகளை தனியாக அமர செய்துவிட்டு வெளியில போய் வருவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டிருக்கிறது. இது பெரும்பாலான பெற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயம். எனவே இந்த விடயங்கள்ல கொஞ்சம் அவதானத்தோடு செய்யப்படுவது மிக மிக அவசியம் என்பதை இந்த சம்பவம் விளக்கி நிற்கின்றது. இன்னொரு பக்கமாக ஆரம்பத்தில் சொன்னது போல இங்கிலாந்தும் பிரான்சும் இணைந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கான ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தம் மூலமாக இங்கிலாந்துக்குள்ளேயும் பிரிட்டனுக்குள்ளேயும் வருகின்ற புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகிறார்கள். அதுவும் குறிப்பாக சட்டவிரோதமாக இந்த இரு நாடுகளுக்கும் வருகின்ற புலம்பெயர்ந்தவர்களை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த ஒப்பந்தத்துல இந்த 2 நாடுகளும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதுவும் இங்கிலாந்து அது நேரம் பிரான்சினுடைய 2 நாடுகளுக்கும் இணைக்கக்கூடிய இந்த ஆங்கில கால்வாய் வழியாக அதிகளவான படகுகள் சட்டவிரோதமாக அந்த நாடுகளுக்குள்ள வருவது வழமை. எனவே இதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் 2026 முதல் 2009ஆம் ஆண்டு காலம் வரை இந்த 3 ஆண்டுகள் நீடிக்கப்பெற போகிறது. இதன் மூலமாக பிரான்ஸ் அதனுடைய கடற்படையை புலம்பெயர்ந்தவர்கள் அவர்களுடைய நாட்டுக்குள்ள பிரான்சுக்குள்ள இருந்து இங்கிலாந்துக்குள்ள வர்றதை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்காக 50% கடற்படையை நீங்க பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தமாக அது இருக்கிறது. இதன் மூலமாக மேலதிகமாக 1400 அதிகாரிகள் கடற்படையினர் இதற்காக பணிக்கு அமர்த்தப்பட போகின்றார்கள். எனவே இந்த சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்குள்ள ஆங்கில கால்வாய் வழியாக கடந்து போக முயற்சிப்பவர்களுக்கு இது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த திட்டத்துக்காக இங்கிலாந்து அரசாங்கம் சுமார் 766 மில்லியன் ரூபாயை யூரோவை இதற்காக ஒதுக்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதுல ஒரு நிபந்தனையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த மொத்த தொகையில சரிசமமாக ஒரு குறிப்பிட்ட பகுதியை 4 ஒரு பகுதியை பிரான்ஸ் பொறுப்பேற்க வேண்டும். எனவே 2 நாடுகளும் இணைந்து செய்திருக்கின்ற ஒப்பந்தம் படியினால இந்த 2 நாடுகளுமே நிதி சார்ந்த செலவினங்கள்ல பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதாக இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த டிஜிட்டல் முறை மூலமாக விளம்பரப்படுத்தல்கள் மூலமாக அதிகமாக புலம்பெயர்ந்தவர்களை சட்டவிரோதமாக இந்த நாடுகளுக்குள்ள கொண்டு வரதுக்கு பல யுத்திகள் பயன்படுத்துகின்றார்கள். இந்த பல யுத்திகள் எல்லாமே இணையதளத்தை மையமாக கொண்டு செயற்படுவதன் மூலமாக இப்போது ட்ரோன்கள், ஹெலிகாப்டர்கள் அதே போல டிஜிட்டல் கண்காணிப்பு சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் பல மடங்காக அதிகரிக்க போகின்றார்கள். இந்த அதிகரிப்பின் மூலமாக புலம்பெயர்ந்தவர்கள் சட்டவிரோத புலம்பெயர்ந்தவர்களை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு முடிவாக அமைச்சுவது பிரென்சினுடைய உள்துறை அமைச்சு முடிவெடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது அந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு பார்க்கின்ற நேரம் இது உண்மையிலேயே நல்ல முடிவாகத்தான் பார்க்கிறார்கள். ஏனென்றால் இந்த சட்டவிரோத குடியேறிகள் மூலமாக பல குற்றச்செயல்கள் அந்த நாடுகள்ல அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அதே போல சனத்தொகை கொஞ்சம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. எனவே இதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இந்த 2 நாடுகளும் இருக்கிறது. 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரையில மட்டும் 41,000க்கு மேற்பட்ட மக்கள் சட்டவிரோதமாக இந்த ஆங்கில கால்வாயை கடந்து புகலிட கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இதுல படகுல வந்தவர்கள் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி 29 பேருக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற விடயமும் புள்ளி விவரங்கள் மூலமாக அவதானிக்க முடிகிறது. எனவே எவ்வாறு இருந்தாலும் இந்த 2 நாடுகளும் இந்த புதிய ஒப்பந்தத்துல கைச்சாத்திட்டு புலம்பெயர்ந்தவர்கள் சட்டவிரோத புலம்பெயர்ந்தவர்களை கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள்ல மும்முரம் காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த விடயங்கள் இருக்கின்ற நேரம் உலகளாவிய ரீதியில் நடக்கின்ற எல்லா மக்களையும் இல்லாவிட்டால் எல்லா நாடுகளையும் பாதிக்கிற ஒரு விஷயம் மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய போர். மத்திய கிழக்குல நடக்கின்ற போர் மூலமாக பொருளாதாரம் சார்ந்தும் பாதுகாப்பு சார்ந்தும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் கேள்விகள் எழும்புகின்ற தருணத்துல இப்போது இந்த சிக்கல்ல பிரான்ஸ் அதிகமாக சிக்கி இருக்கின்றது. பொருளாதாரம் சார்ந்திருக்கின்ற வீழ்ச்சி என்பது பிரான்ஸ்ல தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாகவும் அதுவும் குறிப்பாக இந்த ஆண்டுல பிரான்ஸ் சுமார் 4 பில்லியன் முதல் 6 பில்லியன் யூரோக்கள் வரை
மேலதிகமான சுமையை சந்திக்க வேண்டியிருப்பதாக அதனுடைய நீதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த சுமையை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். எனவே அதற்காக தற்போது இருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதன் மூலம் அரசு செலவினங்களை கட்டுப்படுத்த போகிறார்கள். அரசு செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக ஓரளவுக்கு இந்த பொருளாதார சுமையை சமாளிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை பிரான்சுடைய தற்போது அரசு சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமாக எந்த வகையில இந்த பிரான்சுக்கு இந்த பொருளாதார சிக்கல் வருகிறது என்றால், இந்த இப்ப இருக்கிற காலப்பகுதியில உலக நாடுகள் எல்லா நாடுகளுக்கும் பொருளாதார சிக்கல் வருகிறது. இந்த பொருளாதார சிக்கல் நடைபெறுகின்ற நேரம், அதுவும் குறிப்பாக இந்த இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான போர் இடம்பெற்றிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலும், சந்தையில நிதி சந்தையில ஒரு தளம்பல் நிலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக, பிரான்ஸ் வேறு நாடுகள்ட்ட இருந்து வங்கிகள்ட்ட இருந்து வாங்கிய கடன்களுக்கு செலுத்த வேண்டிய வட்டி வீதம் அதிகரித்திருக்கிறது. இந்த வட்டி வீதம் அவர்களுடைய ஒவ்வொரு ஆண்டும் செலுத்துகின்ற இந்த பட்ஜெட்ல 3.6 பில்லியன் சுமையை மேலதிகமாக கொடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த போர் சூழல் என்பது கச்சா எண்ணெயினுடைய விலை, எரிபொருளுக்கான விலையை கணிசமாக உயர்த்தியிருப்பதன் மூலமாக பிரான்சினுடைய பணவீக்கம் என்பது 1.3%லிருந்து 1.9% அதிகரிக்கப் போகிறது. கண்டிப்பாக இது ஒரு பெரிய பாதிப்பை அந்த நாட்டுக்கு ஏற்படுத்தும். இந்த பணவீக்கம் அதிகரிக்கின்ற நேரம் பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், பொருளாதார வளர்ச்சி வீதம் இந்த ஆண்டுல 1% இருந்தது. இப்ப சமீப காலமாக 0.9% பொருளாதார வளர்ச்சி வீதம் என்பது குறைய தொடங்கி இருக்கிறது. எனவே பொருளாதார வளர்ச்சி என்பது இல்லாத நேரம், பணவீக்கம் அதிகரிக்கின்ற நேரம், அது சுமையை தாங்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பிரான்ஸ் இருக்கு. இதுக்காகத்தான் சில நடவடிக்கைகள் தற்போதைய ஆட்சியாளர்களினால் எடுக்கப்படுகிறது. இதற்காக அவர்கள் செய்கின்ற மிக முக்கியமான விஷயம், இந்த அரசாங்கத்தினால் ஒதுக்கப்படுகின்ற திட்டங்கள்ல 6 பில்லியன் செலவினங்களை முடக்கப் போகின்றார்கள். இது நிதி பற்றாக்குறையை 5% சீர் செய்யும் என்று நம்பப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற திட்டங்கள்ல, இந்த மத்திய அரசின் மூலமாக வழங்கப்படுகின்ற திட்டங்கள்ல 4 பில்லியன் திட்டங்கள் 4 பில்லியன் நிதி உதவியில வழங்கப்படுகின்ற திட்டங்கள் நிறுத்தப்பட போகிறது. அதே போல இந்த சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்காக வழங்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட 2 பில்லியன் நிதி ரத்து செய்யப்பட போகின்றது. எனவே இந்த திட்டங்கள் இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிறுத்தப்பட்டிருக்கின்ற நேரம் எரிபொருளுக்கான மானியங்களையும் வழங்க தவறவில்லை. ஏனென்றால் இந்த போக்குவரத்தை சார்ந்து இல்லாவிட்டால் போக்குவரத்து சேவைகள்ல ஈடுபடுபவர்கள், மீன்பிடி நடவடிக்கைகள்ல ஈடுபடுபவர்கள், இன்னொரு பக்கமாக விவசாயம் செய்கின்ற மக்களுக்கான எரிபொருளுக்கான மானியத்தை அரசாங்கம் வழங்கப் போகின்றது. அடுத்த பக்கமாக பணிக்கு செல்கின்ற நேரம் பெரும்பளவாக போக்குவரத்துல பயணம் செய்கின்றவர்கள், போக்குவரத்துல தங்கியிருப்பவர்கள், பேருந்துகள்ல தங்கியிருப்பவர்கள், இல்லாவிட்டால் போக்குவரத்து வாகனங்கள்ல தங்கியிருக்கின்ற மக்களுக்கான சில சலுகைகளையும் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட போகின்றார்கள். எனவே இது அடிமட்ட வர்க்கத்துல இருப்பவர்களுக்கு, போக்குவரத்துல அதிகமாக பயணம் செய்பவர்களுக்கு கொஞ்சம் அவர்களுடைய நிலைமையை சீர் செய்றதுக்கான ஒரு மேலதிக கொடுப்பனவாக, இல்லாவிட்டால் ஒரு மேலதிக சலுகையாக இது பார்க்கப்படுகிறது. எவ்வாறு இருந்தாலும் இந்த சூழ்நிலையை கட்டுப்படுத்துறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கின்ற நேரம், இன்னொரு பக்கமாக பிரான்சுக்கு அரசியல் அழுத்தங்களும் அதிகரிக்கிறது. ஒன்று வலதுசாரி கட்சியினர் சொல்லக்கூடிய விஷயம், உடனடியாக இந்த பெட்ரோல், டீசலுக்கான இருக்கின்ற 20% வட் வரியை நீங்க குறைக்க வேண்டும் என்று சொல்லலாம். இன்னொரு பக்கமாக இடதுசாரி கட்சி சார்ந்தவர்கள் சொல்கின்ற விஷயம், உடனடியாக எரிபொருள் இல்லாவிட்டால் இந்த எரிசக்தி சார்ந்திருக்கின்ற பொருட்களுக்கான விலையை நீங்க அதிகரிக்க வேண்டும் என்று 2 தரப்பினரும் அழுத்தம் கொடுத்து வருகின்றார்கள். எப்படி இருந்தாலும் இப்ப இருக்கிற காலப்பகுதியில நாங்க எடுத்திருக்கின்ற திட்டம் அவசியமாக இருக்கிறது. இந்த கால சூழ்நிலைக்கு இந்த சூழ்நிலை எப்போது மாறுகின்றதோ அந்த மாற்றத்துக்கு ஏற்றது போல நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி தற்போது பிரான்ஸ்ல ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி உலக நாடுகள்ல பல விஷயங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நாளை நான் மீண்டும் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.